என்னை தூக்கினார். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறவும் பண்ணுகிறார் என்று சொல்லி பாடினார். ஹல்லேலூயா. அவமானப்பட்ட அந்த அன்னாள் தேவனிடத்திலிருந்து மகா பெரிய கணத்தை பெற்றுக்கொண்டார். அவரை நம்புகிற நீங்களும் கனமடைவீர்கள், வெட்கம் அடைய மாட்டீர்கள். உண்மையாக இந்த கால வேளையில் அவருடைய கருத்தை பிடித்துக் கொண்டு சொல்லுவீங்களா, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. ஆகாதுப்பா, சுயத்தினால நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவரே சொல்லுங்க, அவரை பார்த்து. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும். அப்படி சொல்லுகிறவங்க எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? உங்க பிரசன்னத்தால், உங்கள் பிரசன்னத்தால் யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை சொல்லுங்க. ஒண்ணு முடியாது, நீங்க இல்லாட்டினா நான் வெறுமையானவனப்பா, வாங்கப்பா என்னை ஆளுகை செய்ய வாங்கப்பான்னு சொல்லுவீங்களா? நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருவும், தடைகளோ வென்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. சொல்லுங்க அவரை பார்த்து. ஓ யெகோவா ஓசேனு என்னை கேட்க
இயேசு அவளாக உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீங்கதாப்பா எனக்கு எல்லாம், என் நேசம் நீங்கதான், என் நாயகன் நீங்கதான், என் ஆசை நீங்க மாத்திரம் தான் சொல்லுவீங்க. ஆறுமையா என் மத்தியில எழுந்தருளுங்கன்னு சொல்லி உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீங்க உண்மையா சொல்லுங்க, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. ஒரு விஷயம் கூட, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமாப்பா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதுமே. உம்மை நம்பி வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால தேற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பலத்தினால எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்களே, உங்களுடைய மகிமைக்காக மாத்திரம் எங்களை உயர்த்துங்க. வேற எதையும் நாங்க கேட்கல. சொல்லுங்க அவரை பார்த்து, உம்முடைய மகிமைக்காக மாத்திரம் எங்களை உயர்த்துங்க இயேசுவே, அது எங்களுக்கு போதுமையா. நீர் இருந்தால் போதும் அப்பா. எங்களுடைய தேவை நீங்க மாத்திரமேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளையும் அவர் ஆளுகை செய்து அவருடைய நாம மகிமைக்காக உங்களை சாட்சியாக எழுப்ப வல்ல தெய்வமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில சரண்டர் பண்ணிருங்க அவர். இயேசுவே நீங்க தான் பாயல்ல, வேற எதுவும் எனக்கு வேணாம். ஒரு விசையா கரங்களை தட்டி அந்த வல்ல தெய்வத்திற்கு, நம்மை நடத்துகிறவருக்கு, நம்மை அவருடைய மகிமைக்காக எழும்ப செய்கிற தெய்வத்திற்கு, இவ்வளவுதான் நாங்க. பத்தாதுங்க, இது ராஜாதி ராஜாங்க, மகிமையின் ராஜாங்க, சர்வ வல்லவருங்க, பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்ல தகப்பனுங்க. உங்களை நினைவு கூறுகிறதுக்கு நீங்கள் எம்மாத்திரம், ஆனாலும் நினைவு கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு மோவையும் அறிந்திருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறாரு. அவருக்கு இன்னும் அதிகமா செய்யுங்க, சத்தமா உற்சாகமா. உமக்குத்தான் என் துதின்னு சொல்லுங்க. நீங்க மாத்திரம் இந்த ஆராதனையில எழும்புங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உம்முடைய கிருபைய, உங்களுடைய அபிஷேகத்தை, உம்முடைய மேன்மையை, உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த நாளில் பெற்று கடந்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திரட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.